அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு என்னுடைய ஆதங்கத்தையும் மனக்குமுறல்களையும் வெளிப்படுத்தி ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன். திமுகவுடைய லீகல் விங் அவதூறு பரப்புறவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது, எந்தவித நடவடிக்கையும் இல்லாததுனால தான் இப்படியெல்லாம் பொய்களை பேசிக்கிட்டே இருக்காங்க, திமுக மீது அவாண்டமான பழிகளை சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி காணொளி வெளியிட்டிருந்தேன். நம்ம மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் களமாடக்கூடிய நிறைய உடன்பிறப்புகள் இதே விமர்சனத்தை முன் வச்சுருந்தாங்க, இதே ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. அதன் அடிப்படையில் நேற்றுக்கு திமுகலேருந்து அஃபிஷியலாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க அதிகாரப்பூர்வமாக. அதில் அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்களும் வழக்கறிஞர் அணியுடைய செயலாளர் திரு என்.ஆர். இளங்கோ அவர்களும் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தாங்க. அதில் என்ன தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக தரப்புலேருந்து அந்த குட்டி மியாவா அந்த ஒரு பெண்மணி ரொம்ப ஆபாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பழித்து அவர் தான் இந்த கோயம்புத்தூரில் நடந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்ட்டு பேசியிருந்தாங்க இல்லையா. அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற தகவலையும் தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திமுகவிற்காக சமூக வலைத்தளங்களில் பேசுகிறவங்க, இந்த அரசாங்கத்தின் குறைகளை சுட்டி காட்டுபவர்கள், இவங்களை இந்த அரசாங்கம் ஒடுக்க நினைத்தால், ஏதாவது துன்புறுத்த நினைத்தால் திமுக கழகம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையையும் கொடுத்துருக்காங்க. இதுதான் திமுக. தொண்டனுடைய மனநிலையை புரிந்து, தொண்டனுடைய உணர்ச்சிகளை புரிந்து, அதற்கேற்றவாறு கழகம் உறுதுணையாக இருக்கிறது. இது என்னை கேட்டிங்கன்னா, வேறு கட்சிகளில் இந்த மாதிரிலாம் நடக்குமானா வாய்ப்பே இல்லை. நீ எக்கேடோ கட்டுப்போ, என்னை எனக்கு வேலை பார்த்து கொடு அப்படின்ற மனநிலையில் தான் இருப்பாங்க. ஆனால் திமுகவில் அப்படி ஒரு நிலை கிடையாது. இதை நம்ம முன்னாடியே பல இடங்களில் உணர்ந்திருக்கோம். கட்சி தலைவரையோ இவங்களெல்லாம் சந்திக்கிறதும் அவ்வளோ பெரிய சிரமமான விஷயமும் கிடையாது. ஈஸியாக அணுக முடியும், ஈஸிலி ஆக்சசபிளாக இருப்பாங்க. நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த தாவேக்கா இக்கோ சிஸ்டமுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கையே இதுதான். திமுக ரொம்ப ரொம்ப லேட்டு. மகிழ்ச்சியாக இருக்குது. அட்லீஸ்ட் இப்போவாது இதை செய்கிறோமே அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கோவையிலே 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை திசை திருப்புகிற வகையில் ஒரு பெண் சோசியல் மீடியாவிலே பேட்டி அளித்து அது வைரலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவை பற்றியும் அவதூறாக தவறாக அவருடைய பெயரில் வெளியிடாமல் இன்னொருத்தருடைய ஐடென்டிட்டி மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதை இதுவரையிலே தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிலையிலும் இப்படிப்பட்ட அசிங்கங்கள் நடந்தது கிடையாது. இப்பொழுது ஒவ்வொன்றாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இல்லை. இதை கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த பேட்டி அளித்த பெண் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புகார் அளித்து, அது மட்டும் இல்லை, சட்ட ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் இனி இதை தொடர்ந்து அணுகுவது என்று முடிவெடுத்து, குறிப்பாக இப்படி தவறாக இன்னொருத்தருடைய பெயரில் வெளியிட்டு இப்படிப்பட்ட அவதூறான பொய் பிரச்சாரத்தை செய்தால், அதாவது சாதாரணமாக டெஃபமேஷன் போனால் ஒருத்தர் திட்டுறேன், அவர் என் மீது வழக்கு போட்டால் அந்த டெஃபனிஷன் கேஸில் மேக்ஸிமம் கனிஷ்மெண்ட் 2 வருஷம்தான். ஆனால் இது பூரமாக இதுபோல் தவறான ஐடியை யூஸ் பண்ணி தவறான தகவல்களை அவதூறாக பேசினால் அதற்கு தண்டனை ஆயுள் தண்டனை. இனிமேல் தாய் தந்தையை தன்னுடைய பிள்ளைகளை இதையெல்லாம் சொல்லி வளர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்படுப்போவது ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை கிடைத்து விட்டால் அந்த பெண்ணுடையோ அல்லது பையனுடைய வாழ்க்கையோ நாசமாகிவிடும். அப்படி நாசமாவதை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் விரும்பாத காரணத்தினால் இதை வெளிப்படையாக சொல்லிவிட்டுத்தான் செய்கிறோம். காரணம், உங்களுடைய அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் உங்கள் குடும்பத்திலேயோ உங்களுக்கு உற்றார் உறவினரோ இருந்தால் அவர்களை எச்சரிக்கை செய்து இதுபோன்ற பிரச்சாரத்தை செய்யாதீர்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையை அழிந்துவிடும். ப்ரூவ் ஆகி கோர்ட்டில் தண்டனை கிடைத்தால் ஆயுள் தண்டனை தான் என்பதை உணர்ந்து
அவர்களுக்கு அறிவுறுத்துகிற வகையில் பெற்றோர்களும் மற்றவர்களும் குறிப்பாக அந்த கட்சி தலைவர்கள் சொல்லணும். வைக்கேரியஸ் லைபிலிட்டி என்று சொல்வார். இப்படிப்பட்ட தவறு நடப்பதற்கு யார் இதை தூண்டி விடுகிறார்களோ தேர் ஆல்சோ லைபிள். நீங்கள் ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசுனதை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? இப்போ கூட இந்த மாதிரி இளைஞர்கள் இந்த மாதிரி பேசி இது தண்டனை ப்ரூவ் ஆச்சுன்னா லைஃப் டைம் அவங்களுக்கு அது பெரிய பாதிப்பாக இருக்கும். ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆகவே இதை செய்கிறதுல திமுகவிற்கு விருப்பம் இல்லை அப்படின்ற வார்த்தையை தான் மீண்டும் பதிவு பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இளைஞர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடாது, மக்களுடைய லைஃப் மேலே அவ்வளோ அக்கறை இருக்குது. புரியுதுங்களா? சும்மா ஒன்றும் கிடையாது. விட்டு 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 சரி பேசுகிறாங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டு விட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு இது. புரியுதுங்களா? லிமிட்டை தாண்டிடுச்சுங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. சரி பேசுகிறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க, ஒரு நேரம் பேசுகிறாங்க, 2 நேரம் பேசுகிறாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அரசியல் படுத்தப்படும் போது அவங்க வந்து அந்த தவறை திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எல்லாரும் அந்த ஒரு ரப்பர் பேண்ட் இது தான். நம்ம வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் விட்டு பார்ப்போம். ரொம்ப இழுக்கிறப்போ என்ன ஆகுனா எல்லாம் பிச்சு அடிக்க தான் செய்யும். ஆகவே இது லிமிட்டை தாண்டிடுச்சு. எல்லாத்துக்கும் பழியை தூக்கி திமுக மேலே போட்டு போட்டு கரூர் இன்சிடெண்ட்லேருந்து எல்லாமேங்க என்ன நடந்தாலும் போட்டு பழி போடுறது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க உயிர் போகுதுன்னா அதுக்கும் திமுக காரன் தான் உள்ளே பூந்து குத்திட்டான், உள்ளே பூந்து கொலை பண்ணிட்டான், இந்த குழந்தை சாகிறதுக்கு காரணம் திமுக காரன் தான், அந்த குழந்தைய வந்து கொன்னவன் வந்து திமுக காரன் தான், எல்லாத்தையும் திமுக பேரில் எழுதி அதுவும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்ட்டுலாம் பேசுகிறப்போ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாதுங்க. இதே மாதிரி நம்ம பேசுனா அபாண்டமாக பழி சுமத்தினா இருக்கிறத சொன்னாவே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அபாண்டமாக பழி சுமத்திக்கிட்டு இருந்தா நம்மளை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா பேசுகிறதுக்கு கேள்வி கேட்குறதுக்கே வந்து கழுத்தை நெரிக்கிறாங்க. ஐடியை வந்து பேன் பண்ண பார்க்குறாங்க, ரிப்போர்ட் பண்ண பார்க்குறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஓடிபியாக அனுப்புகிறாங்க, ஐடியை லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவ்வளோ பெரிய பழி சொற்களை திமுக மீது சுமத்தும் போதும் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இதுக்கு மேலே இது வேலைக்கு ஆகாதுன்னு தான் எல்லாருமே பொங்கி எழுந்துட்டோம். ஆகவே தலைமை ஒரு முடிவுக்கு வந்து இப்போதாவது இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது மிக்க மகிழ்ச்சி. இளைஞர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணம் ரொம்ப நல்லது, வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சி. எங்கள் கழகம் இப்படி யோசிக்குது. இளைஞர்களுடைய வாழ்க்கை, அது எதிரில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் அவங்களும் இளைஞர்கள் தான், அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குன்றத கருத்தில் கொண்டு தான் இயங்குது அப்படின்றது மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த அக்கறையும் இந்த பொறுப்பும் அந்த கட்சியுடைய தலைவருக்கு முதல்ல இருக்கணும். நம்ம கட்சியை சார்ந்த நம்மளை கட்சியை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படி போய் பரப்புகிறாங்களே, அவங்க ஒரு வழக்கு தொடுத்து ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னால் அது அவங்களோட லைஃபுக்கு பாதிப்பு. ஆகவே அந்த இளைஞர்களை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியுடைய தலைமைக்கும் கொஞ்சம் அக்கறை இருக்கணும். நாகரிக அரசியலுடைய உச்சங்கான திமுக எதிரில் இருக்கிறவனுடைய லைஃபையும் நம்ம தான் வந்து பாதுகாக்கணும், அவனை பற்றியும் கன்சிடர் பண்ணணும், நம்மளோட இருக்கிறவங்களோட லைஃபையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். எல்லாரையும் அரவணைச்சு அவன் என்னதான் நம்ம மேலே காரி துப்புனாலும், என்னதான் அவன் நம்மளை வந்து முதுகுலையே குத்துனாலும் அவனை வந்து ஒன்றும் செய்யாதீங்க. அவன் குத்துனா குத்திட்டு போடணும்னு இருந்ததுக்கு இல்லையா, அது எல்லா நேரமும் நல்லா இல்லைங்க. நல்லா இருக்குது, மனசு ரொம்ப பெருமையாக இருக்குது, மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நம்ம கட்சி தலைவர் எப்படி இருக்கார், நம்ம கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, நல்ல குணம் கொண்டு இருக்கிறாங்க, நல்லபடியான அரசியலை பண்ணுறாங்கன்னு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் எல்லா நேரமும் அதை பார்க்குறப்போ மகிழ்ச்சியாக இல்லைங்க. அது வந்து நம்மளையே பாதிக்குது, நம்ம மனநிலையே வந்து ஒரு மாதிரி போட்டு குத்துது. இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுலேருந்து மன நிம்மதியே இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லாமே ரூயின் ஆயிடுச்சு. ஆகவே இந்த ஒரு செய்தி ஒரு நல்ல செய்தியாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப ஆறுதல், நிம்மதி. இந்த அரசுக்கு எதிரான உண்மைகளை வெளிக்கொணரக்கூடிய யாருக்கும் சட்ட ரீதியாக அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று கழக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பொய் புகார்கள் கொடுத்து காவல்துறையினரால் தேவையில்லாத நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணி உதவி என்று தலைவர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பாக எழுத்துரிமை பேச்சுரிமை பாதுகாக்க என்றும் திராவிட முன்னேற்ற கழகம் போராடி, யாருடைய உரிமைகள் பாதிக்கப்பட்டாலும் அதை பாதுகாக்கிற ஒரு கேடயமாக இந்த காலையில கழக தலைவர் வந்து இதுக்காக ஒரு SOP கிரியேட் பண்ணி தமிழகம் முழுவதும் மாவட்டங்களில் வழக்கறிஞர் அணி என்னென்ன செய்யணும், அதற்கு ஐடி விங் எப்படி இருக்கணும், 2 பேரும் எப்படி கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு SOP-யை இன்னைக்கு காலையில கொடுத்திருக்கிறாங்க. அதன்படி இனிமேல் பொய் வழக்குகளை எதிர்த்து வாதாடுவதிலும் போராடுவதிலும் எங்கள் மீது அவதூறு
கிளப்புவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் வழக்கறிஞர் முழு இனிமேல் தவறாக பொய்யான செய்திகளை பரப்புபவர்களுக்கு இது முதலாவதாக நாங்கள் கொடுக்கக்கூடிய வேண்டுகோளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். லாஸ்ட்ல ஐயா ஆர்எஸ் பாரதி சொன்னாங்க பாருங்க, எச்சரிக்கை. தாவேக்காவினர் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எச்சரிக்கையோடு செயல்படுங்க. அவதூறு பரப்பி லைஃப்பை தொலைச்சிடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். திமுகவுடைய லீகல் விங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குதுன்னு நம்ம பேசின உடனே எதிரில் இருந்துட்டு இவனுங்கெல்லாம் திமுக காரனுங்க கதறானுங்கடா, ஐயோ பார்க்கவே மகிழ்ச்சியாக இருக்கே அப்படின்ட்டுலாம் அவனுங்க குரூப்புக்குள்ளெல்லாம் அனுப்பி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கானுங்க. அடே இதுதான்டா திமுகவுடைய ஸ்பெஷாலிட்டியே. தொண்டர்களால் கேள்வி கேட்க முடியும், தொண்டர்களால் தலைவரையோ தலைமையையோ விமர்சனமே பண்ண முடியும். யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. எங்கள் கட்சிக்குள்ளேயே நாங்கள் மாறி மாறி விமர்சனம் பண்ணிப்போம். எங்களால் கேள்வி கேட்டு அதுக்கான பதிலையும் எங்களால் பெற முடியும். உங்களால் முடியுமா? உங்களால் முடியுமா? திமுகவுடைய லீகல் விங்கு என்னெல்லாம் பண்ணோம், அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான லீகல் விங் அப்படின்றதெல்லாம் இவனுக்கு இனிமேல் பார்ப்பானுங்க. சுப்ரீம் கோர்ட்டில் பி. வில்சன் அவர்கள் என்னென்ன சம்பவங்கள்லாம் நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருப்போம். எவ்வளோ வழக்குகளில் வாதாடி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆகவே இவனுங்க இனிமேல் பார்ப்பானுங்க எப்படி திமுகவுடைய லீகல் விங் செயல்படுதுன்னு. செயல்படாமல் இருந்துச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தான் நம்ம முன் வச்சோம். உடனேயே பாருங்கள் இவங்க கட்சிக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க அப்படி. கண்ணா நீ நினைக்கிற மாதிரிலாம் இது கிடையாது கண்ணா. இது திமுகவுடைய கட்டமைப்பே இப்படி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. கேள்வி கேட்டு அதுக்கு 4 விமர்சனங்களை முன் வச்சு தான் இந்த கட்டமைப்பை ஸ்ட்ராங்காக தூண்களாக நின்று எல்லாரும் தாங்கி பிடிச்சி எல்லாத்தையும் ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்கு காரணம் இந்த கட்டமைப்பு தான். கேள்வி கேட்க முடியும் எங்களால். கேள்வி கேட்குறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். யாரும் எங்களை கேள்வி கேட்க போகிறதில்ல. நீ ஏன் கேள்வி கேட்டா அப்படின்னு எங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. கேட்டால் அதுக்குள்ள கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் நாங்கள் எல்லாருமே கொள்கைக்காகவும் கட்சிக்காகவும் நாங்கள் வேலை செய்வோம் தொடர்ந்து. உங்களை மாதிரி கிடையாது. ஆகவே இந்த தாவேக்காவுடைய அல்லசில்லுகள்லாம் ஓரமாக போயிருங்க. எச்சரிக்கை விடுக்கிறோம். இதுக்கு மேலே எவனாவது திமுகவையோ திமுக தலைவர்கள் மேலோ அபாண்டமாக பழி சுமத்துற வேலை இருந்துச்சு, ஏதாவது பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நடக்கிற கதையே வேறு. எல்லாத்தையுமே புஷ் பண்ணி தலைமைக்கு கொண்டு போவோம், நடவடிக்கைகள் எடுக்கப்படும். லைஃப்பை தொலைச்சிடாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். எச்சரிக்கை விடுக்கிறோம், எச்சரிக்கை. சரி, அடுத்ததாக இப்போது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்ப்போம். அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ஒரு 3 பேர் நேற்றுக்கு ராஜினாமா பண்ணி தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காங்க. அவங்க இணைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தலைமை செயலகத்தில் செக்ரட்டேரியட்டில் போய் இணைஞ்சிருக்காங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் முன்னிலையில் போய் இணைஞ்சிருக்காங்க. செக்ரட்டேரியட் என்ன உங்களுடைய அப்பாவுடைய வீட்டு இடமா? ஆதவர்ஜுனா அவர்களே, உங்கள் அப்பா வீட்டு இடமா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்னமோ உங்கள் வீடு மாதிரியோ உங்கள் அலுவலகம் மாதிரியோ நீங்கள் போய் அவங்கள அங்கே வச்சு இணைச்சிக்கிறீங்க. அது அரசாங்கத்திற்கான ஒரு இடம், தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு இடம். உங்கள் வீட்டு இடம் மாதிரி நீங்கள் உங்கள் பாட்டுக்கும் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும். ரெண்டாவது, நேற்றுக்கு 3 பேர் ராஜினாமா பண்ணி இணைஞ்சாங்க இல்லையா தாவேக்காவில். இன்றைக்கி ஒருத்தர் அடுத்தது அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணி தாவேக்காவில் போய் இணைகிறார். ஆகவே விஜய் அவர்களோ தாவேக்காவோ என்ன பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அவ்வளோ சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. தினமும் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே இதையெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையாக ராஜினாமா பண்ணி வர வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அப்படியே டைவெர்ட் ஆயிரும் பாருங்கள். எல்லாரும் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். அதனால தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேக்கா எவ்வளோ கேவலமான செயல்களில் ஈடுபடுது பாருங்களேன். தங்களுடைய மெஜாரிட்டியை தக்க வச்சுக்கணும், ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதிமுகவை சுக்குநூறாக உடைக்கிறாங்க. கொஞ்சம் கூட அடிப்படை அறம் இல்லாமல். தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்தது இல்லைங்க. கொஞ்சம் கூட அரசியல் அறம் இல்லாமல் அந்த கட்சியை நம்ம உடைக்கிறோம், அந்த கட்சியை இல்லாமல் ஆக்குறோன்ற கொஞ்சம் கூட நேர்மை கொஞ்சம் கூட இல்லாமல் குதிரை பேரம் நடத்தி அவங்களெல்லாம் கொண்டு வராங்க. இந்த கட்சியை அழிக்கிறதே ஆதவர்ஜுனாவுடைய மாமியார் தான். அதிமுகவை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் என்ன ஆக போகிறாரோ தெரியல. இனி வரும் காலங்களில் அதிமுகன்ற கட்சி என்ன நிலைக்குள்ள ஆக போகுது அப்படின்றது தெரியல. தாவேக்கா பண்ணக்கூடிய கேவலமான அரசியலை இதுவரைக்கும் திமுகவோ அதிமுகவோ பண்ணினதே இல்லைங்க. இது ஒரு வரலாற்று பிழை. இந்த தாவேக்கான்ற கட்சியை ஆட்சியில் அமர்த்தினது வரலாற்று பிழை. என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க தானங்க செய்கிறோம். குதிரை பேரங்க அப்படி நடத்துகிறாங்க. அமமுகவில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் குதிரை பேரம் நடத்தி எம்எல்ஏக்களை வர வைக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு எம்எல்ஏக்கள் வராங்க. ரொம்ப கொடுமைங்க. கொஞ்சம் கூட அறமில்லாத ஒரு கட்சி, கொஞ்சம் கூட அறமில்லாத ஒரு தலைவர் தான் விஜய் அவர்கள். இப்படி தாவேக்கா குதிரை பேரம் செய்து எம்எல்ஏக்களை எல்லாம் வர வைக்கிறது இல்லையா, இதை விமர்சனம் பண்ணி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அந்த பதிவோட ஹைலைட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு புரியக்கூடிய பாணியில்
சினிமா பாணியில் சீன் பை சீனா தான் அந்த பதிவே இருக்குது. குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம். விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார், ஞாபகம் இருக்கா? நாங்கள் குதிரை பேர ஆட்சி இல்லை, நாங்கள் குதிரை வேகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சி அப்படின்ட்டு அதை தான் விமர்சனம் பண்ணி குதிரை வேகத்தில் நடக்கும் குதிரை பேரம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு. எடுத்த உடனே முரட்டை அடி. சீன் 1. சீன் 1னா படத்தில் சீன் வைப்பாங்கள்ல, சீன் பை சீனாக வந்து எழுதி வச்சுருப்பாங்கள்ல ஸ்கிரிப்டில், அந்த மாதிரி அதானே புரியும் விஜய் அவர்களுக்கு. அதை வந்து ஊம குத்தா உள்குத்தா குத்தி விட்டுருக்காருங்க தலைவர். பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கேட்பது சீன் 1. சீன் 2, நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவுடைய ஒரு அணியை ஆதரவாக வாக்களிக்க விலை பேசுவது, அமமுக உறுப்பினரையும் கொசுறு வாங்குவது. அடுத்தது சீன் 3, அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலக செய்து தலைமை செயலகத்தில் வைத்தே தன் கட்சியில் இணைப்பது. இந்த கன்றாவி காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா? தூய சக்தி என்று சுயதம்பட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என்று அம்பலப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. தூய சக்தி துயர சக்தி, துயர சக்தி தாவேக்கா. என்டிஏ ஆதரவை கோராமல் இருந்தால் மட்டுமே ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்துவிட்டு இப்போது நடக்கும் காட்சிகளை அமைச்சரவையில் இருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரசின் போலி பாஜக எதிர்ப்பும் பல்லிழிக்கிறது அப்படின்னு சொல்லி காங்கிரஸுக்கு ஒரு குத்து. இந்த திமுக தான் வேணும். இந்த திமுக இப்போ தான் திமுக ஃபார்மில் இருக்குது. இப்போ தான் தலைவர் பயங்கர ஃபார்மில் இருக்கார். இப்போ தான் திமுகவுடைய வழக்கறிஞர் அணி, ஐடி விங் எல்லாமே வந்து அட்டிச்சு பிச்சு பிரித்து மேயிறாங்க. இந்த வேலையை முன்னாடியே பார்த்துருந்தா இன்றைக்கி ஆட்சி நம்ம கையில் இருந்திருக்கும். இன்றைக்கி திமுகவின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை நிறைய மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோ தூரம் வந்து இந்த தாவேக்கா எவ்வளோ பொய்களை அவதூறுகளையும் அள்ளி வீசியிருக்கிறது அப்படின்றதெல்லாம் இப்போ மக்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நடிகருக்கு புரிகிற மொழியில் நச்சுன்னு ஊம குத்து குத்திருக்காருங்க. சீன் பை சீனா, சீன் 1, சீன் 2, சீன் 3. இன்னும் பல கேடுகட்ட விஷயங்கள்லாம் இந்த தாவேக்கா கட்சியும் தாவேக்காவுடைய ஆட்சியும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். நமக்கு ஒரு காணொலி பத்தாது, அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.